முதல்வர் வேட்பாளர் தொகுதியில் வாக்குப்பதிவு நிலவரமாக கொளத்தூர் தொகுதியில் 86.11 விழுக்காடு வாக்குப்பதிவானது நடைபெற்றிருக்கிறது. எடப்பாடி தொகுதியில் 92.03 விழுக்காடு வாக்குகளும், காரைக்குடி தொகுதியில் 74.04 விழுக்காடு வாக்குப்பதிவும், திருச்சி கிழக்கில் 81.77 விழுக்காடு வாக்குப்பதிவும், பெரம்பூர் தொகுதியில் 89.69 விழுக்காடு வாக்குப்பதிவும் பதிவாகியிருக்கிறது. அதிகபட்சமாக பதிவான முதல் 5 மாவட்டங்களை தற்போது பார்க்கலாம். அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 92.66 விழுக்காடு வாக்கானது பதிவாகி இருக்கிறது. சேலம், தருமபுரி, ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்கள் அதுக்கு அடுத்தடுத்து இடத்தில் இருக்கின்றன. சேலத்தில் 90.60 விழுக்காடு வாக்குகளும், தருமபுரியில் 90.13 விழுக்காடு வாக்குகளும், ஈரோட்டில் 90.10 விழுக்காடு வாக்குகளும், நாமக்கலில் 89.90 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. குறைந்தபட்ச வாக்குகள் பெற்ற 5 மாவட்டங்களை பார்க்கலாம். கன்னியாகுமரியில் 75.61 விழுக்காடு வாக்குகள் பெற்று கன்னியாகுமரி குறைந்த வாக்குகள் பெற்ற மாவட்டத்தில் முதலிடத்தில் இருக்கிறது. சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, நீலகிரி ஆகியவை அடுத்தடுத்த இடத்தில் இருக்கின்றன. சிவகங்கையில் 76.52 விழுக்காடு வாக்குகளும், ராமநாதபுரத்தில் 76.98 விழுக்காடு வாக்குகளும், திருநெல்வேலியில் 77.89 விழுக்காடு வாக்குகளும், நீலகிரியில் 78.90 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் 6 மணி நிலவரப்படியான வாக்குப்பதிவை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது.